என் செல்லக் குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு தர வந்திருப்பது சாதாரண வாக்கு கிடையாது. என் பிள்ளைக்கான சத்திய வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். இது உனக்கானது என்றால் மட்டும்தான் உன் கண்ணில் படும். கண்ணில் பட்ட பிறகும் அதனை நீ தவிர்த்து விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது பக்குவம் கிடையாது. எல்லாம் தெரிந்திருந்தும் தனக்கான நேரம் வரும் வரை அமைதி காப்பதுதான் பக்குவம். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நீ சரியான வகையில் எதிர்கொண்டால் நிச்சயமாக உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் ஒரு நாளும் வந்துவிடாது. இந்த வராகி உனக்கு இப்பொழுது ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்கின்றேன். இந்த சத்தியத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதுதான் இந்த தாயானவள் என்னுடைய கடமையாகும். என் பிள்ளையே, நீ வாழ்ந்தது கொஞ்ச நாட்கள்தான். இனி வாழப்போகும் எஞ்சிய நாட்களில் எல்லாம் விஞ்சிய வாழ்வை உனக்கு நான் தராவிட்டாலும் மிஞ்சிய நாட்களில் யாரிடமும் கெஞ்சாமல் யாருக்கும் அஞ்சாமல் உன்னை நான் வாழ வைப்பேன். நான் இப்பொழுது செய்திருக்கின்ற இந்த சத்தியம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன். என் பிள்ளையே, தனிமையில் அமர்ந்து உனக்கு நீயே சிறிது நேரம் சிந்தித்து பார். உன்னுடைய இறப்பு யாருக்கெல்லாம் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்று. அவர்களின் மீது மட்டும் நீ கவனம் செலுத்து, மற்றவர்களை எல்லாம் நீ விட்டுவிடு. அதாவது உன்னுடைய இறப்பு என்பது யார் வாழ்க்கையில் எல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ அவர்களுக்கு அதிக கவனத்தை கொடுத்து விடுவாய். அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, நீ இல்லாமல் இருந்தால் கூட அவர்களை இங்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ அதற்கான அத்தனை விஷயங்களையும் நீ செய்து கொடுத்து விடுவாய். என் பிள்ளையே, இந்த உலகத்தில் நான் சில மனிதர்களை பார்த்து விட்டேன். அதாவது 2 விதமான மனிதர்களை நான் பார்த்தேன். அது என்னவென்று உனக்கு சொல்கின்றேன், கவனமாக கேள். சிலர் அவர்கள் குற்றம் குறைகளே செய்யாத நல்லவர்களாக இருந்தார்கள். ஆனால் மற்றவர்களின் குறைகளை பற்றி எப்பொழுதுமே பேசி பேசி இவர்கள் குற்றமுள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தலையிடுவதும் அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாமல் பேசுவதும் மிக பெரிய குற்றம் அல்லவா? அதை அவர்கள் செய்து குற்றமுள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். அதே நேரத்தில் இன்னும் சில மனிதர்களை நான் பார்த்தேன். அவர்களிடத்தில் எத்தனையோ குற்றம் குறைகள் இருந்தன. ஆனால் ஒருபொழுதும் மற்றவர்களின் குறைகளை பற்றி பேசாமல் அடுத்தவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் குறைகளை தெய்வம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது. நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையை, அடுத்தவன் குறைகளை காணாமல் தன் வாழ்க்கையில் தானாக வாழ்ந்து கொண்டிருப்பவனை தெய்வம் மன்னிக்கின்றது. தன்னிடத்தில் எந்த குறையும் இல்லை என்றாலும் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்பவன் தெய்வத்திடத்திலிருந்து ஒரு நாளும் மன்னிப்பினை பெற்றுவிட மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய சுவாசம் சரியாக இருக்கிறதா என்று நீ கவனித்து வருவாயானால் உன்னுடைய ஆயுள் அதிகரித்து கொண்டே இருக்கும். நீ பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் கவனித்து பேசுவாயானால் உன்னுடைய மதிப்பு மற்றவர்கள் முன்னிலையில் கூடும். செய்கின்ற செயலை கவனித்தாயானால் உனக்கு நிதானம் கூடும். நீ உன்னுடைய எண்ணங்களை சரியாக கவனித்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி அதிகரிக்கும். என் தங்கமே, நீ எதிர்பார்க்கின்ற பாசமானது ஓரிடத்தில் தடைபட்டு நின்றாள் என்றால் அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான். இல்லை என்று நான் ஒருபொழுதும் சொல்லவில்லை. அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடினம்தான், அதையும் நான் மறுக்கவில்லை. ஆனால் இதுதான் நிரந்தரம் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்திக்கொள். என் பிள்ளையே,
பொதுவாக இங்கு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அசைவ உணவு உண்பவர்களினுடைய பக்தியை தெய்வம் ஏற்றுக்கொள்ளுமா, ஏற்றுக்கொள்ளாதா என்று. என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் சொல்வதை மட்டும் சரியாக கவனித்துக்கொள். இறை சக்திக்கு தேவையானது தூய்மையான மனது. நீ குளித்தாலும் சரி, குளிக்கவில்லை என்றாலும் சரி, நீ அணிந்திருக்கின்ற ஆடை புத்தாடையோ அல்லது கந்தலாடையோ, தலைக்கு எண்ணெய் வைத்தாலும் சரி, வைக்கவில்லை என்றாலும் சரி, நீ நடந்து வந்தாலும் சரி, பறந்து வந்தாலும் சரி, சைவ வேண்டுதலாக வைத்தாலும் சரி, பலி கொடுக்கின்ற அசைவ வேண்டுதலாக இருந்தாலும் சரி, ஏழையானாலும் பணக்காரனானாலும் சரி, யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். கடவுளுக்கு தேவை அன்புள்ளமும் இரக்க குணமும் தூய மனமும் உள்ளவர்கள் மட்டும்தான். இவையெல்லாம் உனக்குள் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக தெய்வத்தினை நீ எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். தெய்வம் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நிற்பார்கள். என் பிள்ளையே, வாய் முழுக்க பொய் சொல்லி வஞ்சனைகளை பேசி மற்றவர்களை ஏமாற்றி பொருள் சேர்த்து ஊரார் கண்களுக்கெல்லாம் நிறைவாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக வாழ்ந்து உன்னுடைய ஒருவனுடைய மனதிற்கு மட்டும் நீ நிறைவாக உறுத்தல் இல்லாமல் வாழ்ந்து விட்டால் போதும். இதுவே இந்த வாழ்க்கையை உனக்கு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, யாருக்கும் வாழ்க்கையில் எளிதாக எந்த ஒரு விஷயங்களும் வாய்த்து விடாது. ஆனால் உனக்கு வாய்த்திருக்கின்றது. தெய்வத்தினுடைய அன்பையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நீ நினைக்கின்ற நேரத்தில் எல்லாம் தெய்வம் உன்னை தேடி வருகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. எப்பொழுது என்ன செய்தாலும் அது உனக்கானதாக மாற வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி இருக்கின்றது. இந்த நேரத்தை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ தவற விட்டு விடக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உற்று கவனித்து பார்த்தால் இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் எத்தனை உண்மையானது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, இந்த தாயானவள் உன்னிடத்தில் வந்து 10 நிமிடங்கள் மூச்சடக்கி பேசிக்கொண்டிருக்கின்றாள் அல்லவா? இதிலேயே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? ஏதோ ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையில் நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் நம் தாயானவள் மீண்டும் மீண்டும் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறாள் என்று. இந்த தாயானவள் எனக்கு வருகின்ற விமர்சனங்களை பார்த்தாயல்லவா? ஒரு தாயாக இருக்கின்ற எனக்கே இத்தனை விமர்சனங்கள் என்றால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். எல்லாவற்றையும் களைந்தெடுத்து விட்டு பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும், நாம் நம் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் நீ சிறப்பாக எடுத்து வை. தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் வரை நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. தெய்வம் உன்னோடு உறுதுணையாக இருக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் சரியாக பார்த்துக்கொள். எந்த நேரத்திலும் யாருக்கும் எந்த தீங்கினையும் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் நீ என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, அதில் மட்டும் உன்னுடைய கவனங்கள் எல்லாம் நேர்மையாக இருந்து விட்டாலே போதும். அடுத்தவர்களை வெறுப்பேற்றவும் அடுத்தவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காகவும் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. நீ எந்த பாவமும் செய்யாதவர்களாகவே இருந்தாலுமே இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது மற்றவர்களினுடைய அவப்பெயரை தாங்கிக் கொள்ள நீ தயாராகி விடுகின்றாய். அதனால் எந்த நேரத்திலும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக அதிக கவனத்தோடு இருந்து நீ செய்யும் பொழுது தெய்வம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு உறுதுணையாக நின்று உன் வாழ்க்கையை உனக்கு காத்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ நிச்சயமாக மிகவும் அதிகமாக கொடுத்து வைத்த குழந்தை.
உனக்கு நல்லபடியாக வாழ்க்கை மாற வேண்டும் என்பது விதி. உன்னுடைய இன்றைய கண்ணீர் வீணானது. நீ சிந்துகின்ற கண்ணீருக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. கண்ணீர் சிந்தி நீ உன் வாழ்க்கையின் நேரத்தை வீணடிக்காதே. என் பிள்ளையே, மனமகிழ்ச்சியோடு செய்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டே இரு. வெற்றி உனக்கு நிச்சயம். அதை அம்மா உனக்கு கொடுக்கின்றேன். பொறுமை என்பது மட்டும் மிகவும் அவசியம். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.